வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளின் ஆயுதங்களை தேடிய அகழ்வு தோல்வியில் முடிந்ததாக தகவல். பொதுவெளியில் இளைஞன் மீது போலீசார் தாக்குதல். புத்தாண்டு தினத்தில் மகாவலி கங்கையில் நீராடிய சகோதரர்கள் 3 மாயம். தமிழர் பகுதியில் நள்ளிரவில் பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து நடத்தப்பட்ட செயல். அதிகமாக பஸ் கட்டணம் அறவிடப்பட்டால் இவற்றை செய்யுங்கள், மக்களுக்கு அவசர அறிவித்தல். கடந்த கால தவறுகள் தொடர்பில் மனம் திறந்து பேசிய நாமல் ராஜபக்ஷ. தமிழீழ விடுதலை புலிகளின் கோடிக்கணக்கான பணம் சூறையாடல். பாதாள உலக குழு உறுப்பினரின் சகோதரர் டெல்லியில் கைது. அல்லைப்பிட்டியில் மனித எம்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகிலுள்ள காணியில் விடுதலை புலிகளால் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கமைய அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவானின் உத்தரவுக்கு அமைவாக இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிலப்பரப்பில் சுமார் 20 அடி ஆழம் வரை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அங்கிருந்து எந்தவொரு ஆயுதமும் கண்டெடுக்கப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த குழி முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நகரில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இளைஞர் ஒருவரை போலீசார் மிக மோசமான முறையில் தாக்கிய காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பலராலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது இலங்கை போலீசார் ஒருவர் இளைஞரை கால்களால் எட்டி உதைத்தும் பாதுகாப்பு அங்கைகளை பயன்படுத்தியும் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கியுள்ளார். இத்தாக்குதலில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் பலரும் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மகாவலி கங்கையில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். புத்தாண்டு தினமான நேற்றைய தினம் மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நீரில் மூழ்கியவர்கள் மகிந்தபுர பகுதியைச் சேர்ந்த 24, 23, 35 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களாவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடற்படை உயிர்காப்பு பிரிவினரும் சேரநுகர போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் வசித்து வந்த பெண் ஒருவரின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் நள்ளிரவில் மர்ம நபர் பயன்தரும் மரங்களை சேதப்படுத்தியுள்ளதுடன் திருட்டில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாண்டிக்குளம் ஐயனார் கோவில் முன்பாக அமைந்துள்ள வீடொன்றில் வசித்த சகோதரர்கள் அனைவரும் தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். இவர்களது சகோதரி மற்றும் அவரின் கணவன் மாத்திரம் குறித்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வெளிநாட்டில் உள்ள தனது சகோதரர்களின் நிதியுதவியுடன் குறித்த பெண் தனது வீட்டுத் தோட்டத்தின் அண்மையில் 50க்கும் மேற்பட்ட வாழைக்கன்றுகளை நட்டு பராமரித்து வந்துள்ளார். அதிகாலையில் சுமார் 12:30 மணியளவில் தலைக்கவசம் அணிந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். அவர் தோட்டத்தில் நடப்பட்டிருந்த அனைத்து வாழை மரங்களையும் வெட்டி சேதப்படுத்தியதுடன் அங்கிருந்த சில கட்டிடப் பொருட்களையும் களவாடிச் சென்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட வீட்டார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பெண்ணால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் மர்ம நபர் பயிற்சியை சேதப்படுத்தும் மற்றும் திருட்டில் ஈடுபடும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நியமிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக பேருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மக்களிடம் முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. நியமிக்கப்பட்ட கட்டணத்தை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் பேருந்துகள் குறித்து உடனடியாக 1955 என்ற இலக்கத்துக்கு முறைப்பாடு செய்யுமாறு அறிவித்தல் விடுத்துள்ளது. முறையான அனுமதி பத்திரம் இன்றி பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் இத்தகைய சட்டவிரோத கட்டண வசூல் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரம் இன்றி கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க முயன்ற 7 பேருந்துகள் நேற்று சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து அதிக கட்டண வசூல் இடம்பெற்றால் உடனடியாக முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த காலங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு அந்த தவறுகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார்.
தங்காலை கால்டன் இல்லத்தில் நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முதலில் எம்மால் நடக்கும் தவறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தவறுகள் யாருக்கும் நடக்கலாம், அதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வதே நாம் செய்ய வேண்டிய செயலாகும். நமது கலாச்சாரத்தை பாதுகாப்பது, கல்வி கற்பது எல்லாம் இதற்காகத்தான். அத்தோடு எதிர்காலத்தில் ஒரு நாடாகவும் அதை குடிமக்களாகவும் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் ரகசிய கணக்குகளில் இருந்த கோடிக்கணக்கான பணத்தை சுரேஷ் சாலே, கோடபாய ராஜபக்ஷ மற்றும் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சகர், சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன அல்வேஸ், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட நீதிபதிகள் சிலர் இணைந்து தங்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்துள்ளமை தெரியவந்துள்ளதாக சர்வதேச இணையதளம் ஒன்று தங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆவணங்களை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்றை குறிப்பிட்டுள்ளது. குறித்த பணம் எவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் இந்த இணையதளம் விரிவாக தெரிவித்துள்ளது. 2009 ஜூலை 21 சுப்பிரமணியம் சிவகுமார் என்ற தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர் என கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார். அச்சந்தர்ப்பத்தில் நிமால் சந்திர வாகிஸ்டன் தான் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானியாக இருந்துள்ளார். அப்போது அதன் சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகராக பிரசன்ன அல்வேஸ் காணப்பட்டுள்ளார். பின்னர் அவர் அத்தியட்சகராக பதவி உயர்த்தப்பட்டு கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியம் சிவகுமாரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் 8 விடுதலை புலி உறுப்பினர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. இந்த தகவல்களை சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் பிரசன்ன தனது கையொப்பத்துடன் 2010 ஆண்டு மார்ச் மாதம் 12 தயாரித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச ரீதியில் செயற்பட்ட முக்கிய புள்ளிகளான நடராஜன் ரத்ன சபாபதி, நரேந்திரன் சிவலிங்கம் லிங்கேஸ்வரன், திலீபன் அல்லது லிங்கேஸ்வரன், சிவராசா பிரதாபரன் அல்லது அச்சுதன் அல்லது சுரேஷ், கணேஷ் ரூபன் அல்லது ரூபன், சிவசுப்பிரமணியம் தயாபரன் அல்லது தவராசா கபீர், சானா சந்திரன் மற்றும் சானா அல்லது ராஜேந்திரன், பொன்னையா ஆனந்தராஜா அல்லது ராஜா, சேகரப்பிள்ளை விநாயகமூர்த்தி என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன மனு தாக்கல் செய்து பிடியாணை வழங்கப்பட்டது. அதில் முக்கிய நபராக நடராஜா ரத்ன சபாபதி, நரேந்திரன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக ஹாங்காங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் நிதி மோசடி பிரிவுகள் இணைந்து நடத்திய விசாரணைகளில் ஹாங்காங் ஸ்டேட் வங்கியில் 2 வங்கிக் கணக்குகளில் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் 1759 யூரோவும் மற்றதில் 4,772 அமெரிக்க டாலரும், அபுதாபி வங்கி ஒன்றில் 13,97,500 அமெரிக்க டாலரும் இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினர் கரந்தேனிய சுத்தா என்பவரின் சகோதரர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் புதுடெல்லி விமான நிலையத்தில் வைத்து குறித்த நபரை இந்திய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வேறொரு நாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் குறித்த நபரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபருக்கு எதிராக கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அண்மைய நாட்களில் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து குற்ற செயல்களை முன்னெடுத்து வந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் இருந்து மனித எம்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சிதிலங்கள் காணப்பட்ட பகுதி கண்மையில் உள்ள மரம் ஒன்றில் கடந்த ஜனவரி மாதம் 11 வெளியான பத்திரிகை ஒன்றில் சுற்றப்பட்ட நிலையில் 3 மதுபான போத்தல்களும் இளஞ்சிவப்பு நிற டி-ஷர்ட் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அல்லைப்பட்டி பகுதியில் உள்ள தனது காணியினை செவ்வாய்க்கிழமை பார்வையிடச் சென்ற நபர் எம்பு சிதிலங்களை கண்ணுற்று போலீசாரிடம் அவசர தகவல்களை வழங்கினார். அதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காணிக்குள் நின்ற மரம் ஒன்றில் தூக்கு போட்டமைக்கான அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரத்துக்கு அருகில் எம்பு சிதிலங்கள் ஆங்காங்கே காணப்பட்டுள்ளன. உடலை மிருகங்கள் கடித்து குதறி இருக்கலாம் என்றும் எம்புகள் இதனால் சிதறி காணப்படுவதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதே நேரம் தூக்கிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் மரத்தின் கிளை ஒன்றில் பிங்க் கலர் டி-ஷர்ட் ஒன்றும் காணப்பட்டுள்ளது. அது உயிரிழந்தவரின் டி-ஷர்ட்டாக இருக்கலாம் என்றும் அல்லது அதற்கு அருகிலுள்ள கிளை ஒன்றில் காணப்பட்ட பையில் இருந்து ஜனவரி மாதம் 11 வெளியாகிய பத்திரிகையில் சுற்றப்பட்ட மதுபானத்துடன் 3 போத்தல்கள் காணப்பட்டதாகவும் அந்த வேளை பகுதியில் கிழிந்த நிலையில் கருப்பு நிற நீலக்காற்றட்டை ஒன்றும் காணப்பட்டதாகவும் அது உயிரிழந்த நபரின் ஆடையாக இருக்கலாம் என்றும் மிருகங்கள் உடலை இழுத்த வேளை காற்றட்டையும் கிழிந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மையில் எவரும் காணாமல் போனதாக முறைப்பாடுகள் எவையும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.